அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ் ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த விஷயங்களை குறித்தும், நம்மளை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதையும், அர்ஷ் அல்லாஹுடைய சிம்மாசனம் அப்படிங்கிற அந்த அரியாசனம் எங்கே இருக்குது, அவன் பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவனுடைய பேனாவால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டில் எப்படியெல்லாம் எழுதனா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்முடைய முந்தைய பாகங்களில் பார்த்தோம். இறுதியாக எந்தெந்த நாட்களில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வானம், பூமி, மலைகள், மரங்கள், உலோகங்கள், ஒளி, உயிரினங்கள் மற்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் அடிப்படையில் இன்றைய நம்முடைய 6வது பதிவாக நாம் வானம், பூமி படைக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் தண்ணீர். இந்த தண்ணீரை பற்றி இறைவன் சொல்லும்போது, ஆதியில் முதலாக இறைவன் தான் இருந்தான். அப்போது அவன் தன்னுடைய அர்ஷை தண்ணீரின் மீது அமைத்து கொண்டதாக சொல்லி காட்டுறான். அப்போது அர்ஷ் படைக்கப்படுவதற்கு முன்னாடியும் மித்த எல்லா விஷயங்களும் படைக்கப்படுவதற்கு முன்னாடியும் இருந்த ஒரு பொருள் அப்படின்னா அது தண்ணி தான். தண்ணீர் தான் அனைத்துக்குமே மூல ஆதாரமாக இருக்குது. இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். பொதுவாகவே தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது H2O அப்படின்னு சொல்லுவோம். 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேரும்போது தான் தண்ணீர் உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான எலமெண்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்லும்போது நீர், நிலம், ஆகாயம், காற்று மற்றும் நெருப்பு, இந்த 5 எலமெண்ட்ஸ் கொண்டதாக தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் அத்தியாவசியமான விஷயங்களாகவும் இருக்குது. இப்படியாக எல்லா உயிரினமும் எல்லா விஷயங்களுமே படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் தான் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இன்னும் சிறப்பு மட்டும் இல்லாமல் அதுக்கு பல பெயர்கள் சொல்லியும் நம்ம கூப்பிடுறோம். எப்படின்னா ஆறு, குளம், நதி, மழை நீர், பனிக்கட்டி, ஆலங்கட்டி, கடல்னு சொல்லி இதுக்கு பல பெயர் வச்சு கூப்பிட்டாலும் அது எல்லாமே தண்ணீரை மென்ஷன் பண்ணக்கூடியது தான். இன்னும் இந்த உலகத்தில் 70% ஆஃப் வாட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது. இந்த கடலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, அதனை ஒரு இங்க்குன்னு சொல்கிறான். நாம் எழுதுறதுக்கு எப்படி ஒரு பேனா தேவைப்படுமோ, அந்த விஷயங்களை எழுத ஒரு நோட்டு தேவைப்படுமோ, அதே போல் அந்த பேனாக்கு ஊற்ற மை அப்படிங்கிற இங்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதே பேட்டர்னில் தான் அல்லாஹும் தன்னுடைய கலம் அப்படிங்கிற எழுதுகோலை படைச்சு அதை எழுத சொல்கிறான். அதை எழுதுறதுக்கான நோட் புக்காக லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏடை அல்லாஹாலா சொல்லிட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களும் எழுதுகோலாக மாறினாலும், அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தண்ணீர்களையும் நாம் மையாக மாற்றினாலும் அல்லாஹுடைய வசனங்களை, அவனுடைய சிறப்புகளை எழுதி முடிக்க முடியாதுன்னே சொல்லி காட்டுறான். இதை பற்றி அல்லாஹ் 18வது அத்தியாயத்தின் 109வது வசனத்தில், இந்த உலகம் முழுக்க இங்காக மாறினாலும் அல்லாஹுடைய வசனங்களை எழுதி முடிக்க முடியாது, இதற்கு உதவியாக இன்னொரு கடலையே நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த தண்ணீருக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த தண்ணி எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பியூரிஃபிகேஷன், நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காகவும் நம்மளுடைய நெகட்டிவிட்டியை, கெட்ட கழிவுகளை வெளியேற்றதுக்காகவும் ஒரு தூய்மையான ப்ராசஸ்க்காக தான் இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படியாக தண்ணீருக்கும் மனிதனுக்கும் பல தொடர்புகள் இருக்குது. எல்லாவற்றுமே தண்ணீரிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க. மனித வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று உணவு. இந்த உணவு கடலிலிருந்து கிடைப்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் 16வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லும்போது, இந்த கடலிலிருந்து உங்களுக்கு மீன் போன்ற பசுமையான மாமிசத்தை பசியாற்றுவதற்காக நான் படைச்சிருக்கேன். இன்னும் நீங்கள் அணிந்து கொள்வதற்காக ஆபரணங்களையும் உங்களுக்கு அலங்காரமாக நான் ஏற்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் கப்பலானது கடலை கிழிச்சிக்கிட்டு போகுது. அதன் மூலம் நீங்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் அல்லாஹுடைய அருளை தேடுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கடல்வாழ் உயிரினத்தின் மூலம் நமக்கு உணவளிக்கிறதாகவும், நகைகள்னு சொல்லியும் கப்பல்கள் நீந்தக்கூடிய வகையிலையும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களாகவும் ஏற்படுத்தி வச்சுருக்கேன்னு இந்த தண்ணியை பற்றி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கடல் உணவு மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அனைத்து காய்கறிகள், கீரைகள், எல்லா வகையான உணவு தானியங்களுமே நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதை பற்றியும் இறைவன்
78வது அத்தியாயத்தின் 14வது வசனம் துவங்கி, கார் மேகத்திலிருந்து அதிகமாக பொழியக்கூடிய மழை தண்ணியை நான் இறக்கி வச்சேன். அதை கொண்டு பூமியில் தானியத்தையும் தாவரங்களையும் வெளிப்படுத்தினோம். கிளைகள் அடர்த்தியாக கொண்ட சோலைகளையும் மனிதர்களுக்காகவே வெளிப்படுத்தினதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இது மட்டுமல்லாமல் நம்முடைய கண்களுக்கு விளங்காத பல ரகசியங்களை அல்லாஹ் இந்த தண்ணிக்கு வச்சிருக்கான். அதில் ஒன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2 கடல்களை பற்றி சொல்கிறான். அதில் ஒன்று உப்பு சுவை கொண்டதாகவும் இன்னொன்று இனிப்பு சுவை கொண்டதாகவும் இருக்கிறதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிலும் குறிப்பாக அந்த 2க்கும் நடுவில் ஒரு திரை இருக்குது. இந்த திரையை தாண்டி 2 தண்ணீரும் கலக்காது, ஒன்னோடு ஒன்று தாண்டி செல்லாது. இது இறைவனுடைய கட்டளையின் பேரில் நடக்குது அப்படிங்கிறதையும் இறைவன் 55வது அத்தியாயத்தின் 19வது வசனம் துவங்கி 25 வரைக்கும் அவனே 2 கடற்கரையில் சந்திப்பை ஏற்படுத்தி அதுக்கு நடுவில் ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த தடுப்பை 2மே மீறாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடலுக்கு அடியில் முத்து பவளம் போன்றவற்றை நான் தான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த கடலினுடைய அலைகள் மலை அளவுக்கு உயர்ந்து வருது. அதுவும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதில் கப்பலை நீந்த செய்கிறேன். இதில் நீங்கள் எதை ஒன்றையும் எப்படி பொய்யாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா கேட்குறான். பொதுவாகவே தண்ணீர் அப்படிங்கும்போது உப்பு தண்ணி ஒரு வகை, இன்னொரு வகை தண்ணி பியூரான குடிக்கிற தண்ணி. அந்த உப்பு தண்ணிங்கிறது பெரும்பாலும் கடலில் இருக்கக்கூடியது. குடி தண்ணீர் அப்படிங்கிறது நீர் ஊற்றுகள், அருவிகள், நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லி பூமி முழுக்க பரவிருக்கு. அதிலும் குறிப்பாக புனிதமான தூய்மையான தண்ணி அப்படின்னா நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியது ஜம்சம் தண்ணீர் தான். இந்த ஜம்சம் தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாறு பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் பாலைவனத்தில் விட சொல்லி கட்டளையிட்ட பிறகு பச்சிலம் குழந்தையோடு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குழந்தையோடு தண்ணீர் தாகத்தோடு இருந்து அவங்க செய்த துவாவின் காரணமாக அற்புதமாக அல்லாஹ் பூமியிலிருந்து ஒரு ஊற்றை ஏற்படுத்தி அதிலிருந்து ஜம்சம் நீரை வெளியேற்றினான். அந்த தண்ணீரினுடைய சிறப்பை அடிச்சுக்க இன்ன வரைக்கும் வேற எந்த தண்ணீரையும் நம்ம நிகராக கொண்டு வர முடியாத அளவுக்கு சிறப்பு மிக்கதும் நோய் நிவாரணம் தரக்கூடியதும், அதிலும் குறிப்பாக மறுமை நாள் வரைக்கும் கெட்டு போகாத ஒரே தண்ணீர் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜம்சம் தண்ணீர் தான். வேற எந்த தண்ணியை நாம் பல நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் நுண்ணுயிர்கள் புழு பூச்சிகள் உருவாகி அந்த தண்ணீர் கெட்டு போகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஜம்சம் தண்ணீர் மட்டும் எந்த காலமானாலும் அதில் வேறு எது ஒன்றும் கலக்கலைன்னு சொன்னால் அது இன்றளவும் கெட்டு போகாத ஒரு சிறப்பு வாய்ந்த தண்ணீராக இருக்குது. இதை பற்றி அல்லாஹ் 14வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த துவாவை பற்றியும், சங்கையான அவனுடைய வீடு இருக்கக்கூடிய இடமான காபத்துல்லாவில் எந்த விளைச்சல் நிலமோ பள்ளத்தாக்கோ இல்லாத ஒரு குடியிருக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு இடத்துல என் குடும்பத்தை நான் விட்டு செல்கிறேன். இந்த குடும்பத்தை நீ பராமரித்து பார்த்துக்கோ. இந்த மக்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாகவும் மக்கள் இதை நோக்கி அவங்களுடைய இதயம் ஈர்க்கப்பட்டு வரும் வகையிலையும் அவங்க உனக்கு நன்றி செலுத்துகிற வகையில் உன்னுடைய கனி வகைகளை அவங்களுக்கு நீ கொடுப்பாயாக அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அப்போது எந்த உயிரினமும் வாழ்கிறதுக்கு அடிப்படை தண்ணீர், அவங்களுக்கு உணவு வகைகளும் இந்த தண்ணீரிலிருந்து தான் கிடைக்குங்கிறதுனால அல்லாஹ் அந்த பாலைவனத்தில் புற்பூண்டுகள் முளைக்க முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பூமியில் தானாக ஒரு நீர் ஊற்ற அருளாக கொடுத்து அந்த ஊரை செழிப்பாக்குறான். தண்ணீர் தான் எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் அப்படிங்கும்போது மனித படைப்பும் எதுவுமே இல்லாமல் பெருமன இந்திரிய துளியிலிருந்து தான் மனிதனை படைத்ததாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே மனுஷனுக்கு ஆக்சிஜன் தான் தேவை. ஆனால் அல்லாஹ் நம்முடைய வயிற்றில் தண்ணீரை கொண்டு நிரப்பியிருக்கான். இப்படியாக மனுஷனுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட தொடர்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் இந்த தண்ணீருக்கு பல பெயர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடல் நீர், மழை நீர், பனிக்கட்டி, ஆலங்கட்டின்னு சொல்லி நபி அவங்க பல முறைகளில் துவா செய்யும் போதும் இந்த மாதிரியான வாசகங்களை பயன்படுத்தி பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என்னுடைய பாவத்தை நீ கழிய செய்வாயாக அப்படின்னு சொல்லி தினம்தோறும் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு முன்னாடி ஓதுற பாயித் பைனி அப்படிங்கிற அந்த துவக்கமான துவாவளையும் சரி, இறைவா என்னுடைய பாவத்தை
வெள்ளை துணியை நீ வெளுத்து வெண்மையாக்குறது போல ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் என் பாவங்களை அழி அப்படின்னு சொல்லி துவா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவர்களுக்கு அந்த ஜனாசா தொழுகையிலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கு, அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்ததை விட சிறந்ததை கொடு, அவங்களுடைய பாவத்தை நீ பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் அழித்து விடுவாயாக அப்படின்னு நபி அவங்க பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் நாம் தண்ணியோடைய சிறப்புகளும் அதனுடைய அவசியமும் மனித வாழ்க்கைக்கு அது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தண்ணீர் அல்லாஹுடைய அருளா அல்லது சாபமா? பல நேரங்களில் அது அருளாக இருந்தாலும் சில நேரங்களில் அது சோதனையாக மனிதர்களை சோதித்து அவங்கள துன்புறுத்துறதுக்காகவும் இந்த தண்ணியை இறைவன் பயன்படுத்தினான். அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டுத்தான் இந்த கடல் நீராகட்டும் எல்லா நீர்களுமே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை ஃபிரௌன் அப்படிங்கிற கொடுங்கோல் மன்னன் கொடுமைப்படுத்தும் போது அந்த மக்களை அவன்கிட்டேருந்து காப்பாற்றி கடலுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. ஆனால் அதற்கு பின்னாடி வழியே இல்லாமல் அவங்க தவிக்கும்போது அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளையை சொல்கிறான். இதை பற்றி 26வது அத்தியாயத்தின் 63 முதல் 67வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லும்போது, நபி மூசாவுக்கு நாம அவருடைய கைத்தடியால் கடல்ல அடிக்கும்படி வகி அறிவிச்சோம். அதன்படி அவர் அடித்த உடனே அது மழை அளவாக 2ஆக பிளந்து 2 பக்கம் மழை அளவாக அந்த தண்ணீர் அப்படியே நின்றுச்சு. இது அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக இறைவனுடைய ஏற்பாடாகவும் அதிலிருந்து அந்த சமுதாயத்து மக்களை காப்பாற்றி அதே தண்ணீரில் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் மூழ்கடித்து அழித்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டி இதில் சிந்திக்கிற மக்களுக்கு பல அத்தாட்சிகளும் சான்றுகளும் இருக்குதுன்னு சொல்கிறான். இப்படி இந்த தண்ணி பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் இதே தண்ணீரால் தான் அந்த மக்கள் சபிக்கப்படவும் செஞ்சாங்க. அல்லாஹ் சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை விடுத்து அந்த நாளில் தண்ணீரில் அதிகமான மீன்கள் கரைக்கே துள்ளி வரும். இப்படி ஒரு நிகழ்வை நான் ஏற்படுத்தி அந்த மக்களை சோதித்தேன் அப்படின்னு அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 163வது வசனத்திலிருந்தே சொல்லி காட்டுறான். அப்போது யார் அந்த கட்டளையை மீறி நடந்தாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மார்க்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஒரு சாபத்துக்குரிய செயலாக இந்த கடலின் மூலம் அந்த மக்களுக்கு சோதனையாக வச்சுருந்தான். இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்து மக்களுக்கு 950 வருஷங்கள் பிரச்சாரம் செஞ்சும் ரொம்ப அற்பமான மக்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. அதன் காரணமாக அந்த மக்கள் இனி திருந்த மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் தஆலா கடல் நீரையும், அதாவது தொடர்ச்சியாக வானத்திலிருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, பூமி தன்னுடைய ஊற்றிலிருந்து அப்படியே நீர் பெருகிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி அதிலிருந்து அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்ற ஒரு கப்பலை கட்டும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ் தஆலா 11வது அத்தியாயத்தின் 37வது வசனம் துவங்கி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு கப்பலை கட்டும்படியும் அதில் எல்லா உயிரினத்திலிருந்தும் ஜோடி ஜோடியாக ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் தன்னோடு ஈமான் கொண்ட மக்களையும் அதில் ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கும்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுதான். இப்படியாக ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் அங்கிருந்து காப்பாற்றி வேற ஒரு பூமியில் ஜூதி மலை அப்படிங்கிற அந்த மலை உச்சியில் இந்த கப்பலை நிறுத்தி அந்த மக்களை வாழ செய்தான். இப்படியாக அருளாக காப்பாற்றப்பட்டாலும் பாவம் செஞ்சு இறைவனை மறுத்த காஃபிரான கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழிக்கிற நிகழ்வையும் அன்றைய தினத்தில் நிகழ்த்தி காமிச்சான். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவில் நம்ம தண்ணீரினுடைய சிறப்புகளை பற்றியும் அது மனுஷனோடு எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் இறுதி பகுதியாக ரொம்ப முக்கியமான விஷயம், ஷெய்தான் அவனுடைய சிம்மாசனத்தை தற்போது தண்ணீர் மேலே அமைச்சிருக்கிறதா நபி அவங்க சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி அல்லாஹுடைய சிம்மாசனம் தான் தண்ணி மேலே இருந்துச்சு. எப்போ வானமும் பூமியும் படைக்கப்பட்டுச்சோ அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவனுடைய சிம்மாசனத்தை வானத்துக்கு உயர்த்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு அருகாமையில் வானத்துக்கு கொண்டு போயிட்டதா சொல்லி காட்டுறான். அப்போது அந்த சம்பவத்துக்கு அடுத்தபடியாக ஷைத்தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து துரத்தப்பட்ட பின்னாடி அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணி மேலே அமைச்சிருக்கிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது முஸ்லீமில் 5419வது செய்தியில், இப்லீஸ் என்ற ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மேலே அமைச்சிருக்கான். பிறகு தன்னுடைய பட்டாளமான அந்த சின்ன சின்ன ஷைத்தான்களை அழைச்சி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும்படி கட்டளையிடுவான். அதன்படி அந்த ஷைத்தான்கள் போய் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணும். பிறகு யார் தான் சிறந்த செயலை செஞ்சதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு ஷைத்தான் வந்து நான் கணவன் மனைவி கடையில் பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டேன் அப்படிங்கும்போது நீ தான் சிறந்த செயலை செஞ்சிருக்க அப்படின்னு பாராட்டுவான்.
இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஷைத்தான் ஏன் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணி மேலே போட்டிருக்கான் அப்படின்னு நாம் யோசிக்கணும். பொதுவாக தண்ணீர் தான் நம்முடைய வாழ்க்கையில் மூல ஆதாரமாக இருக்குது. அதிலும் நம்முடைய எல்லா சீக்கிரட்டையும் எல்லா ரகசியத்தையும் அறியக்கூடிய தன்மை தண்ணீருக்கு இருக்குது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் இந்த தண்ணீர் ரியாக்ட் பண்ணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும்போது கூட துவா செஞ்சு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு அந்த தண்ணீரை குடிக்கும்படியும் நமக்கு ஏவிருக்காங்க. அப்போது இந்த தண்ணீரை நாம் குடிக்கும்போதும் சரி, அந்த தண்ணீரின் மூலம் தொழுகைக்காக உழு செய்யும் போதும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுவதாக நபி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜும்மாவுடைய நாளில் நாம் கட்டாயம் குளிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விதியாக்கியிருக்கான். அதே போல் இறந்த உடலை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த தண்ணி மூல ஆதாரமாக இருக்குது. அப்போது ஒரு மனிதனுடைய எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷனை இந்த தண்ணீர் உள்வாங்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு ஆராய்ச்சியின்படி விஞ்ஞானிகள் ஒரு பாட்டிலில் தண்ணீரை பிடிச்சு அதில் நெகட்டிவான விஷயங்களை சொல்லியும் இன்னொரு பாட்டிலில் தண்ணீரை பிடிச்சு அதில் நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை சொல்கிறதின் மூலம் அந்த தண்ணீரில் கெட்ட நெகட்டிவான விஷயங்கள் சொல்லப்பட்டது சீக்கிரமாக கெட்டு போகுது, வைக்கப்படக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்போது மனுஷனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய வேர்வையாக இருக்கட்டும், நம்மளுடைய கழிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே கடைசியாக போய் கலக்கக்கூடிய இடம் கடல் தான். இந்த ஷைத்தானானவன் அல்லாஹ்விடத்திலேயே சவால் விட்டுட்டு உன்னுடைய மனித சமுதாயத்தை நான் வழிக்கெடுப்பேன், நேர்வழியில் போகும்போது அவங்கள தடுப்பேன், பெரும்பாலான மக்களை நரகத்தில் சேர்ப்பேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கான். அந்த சவாலை நிறைவேற்றணும் அப்படின்னா அவன் மனிதர்களை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். அவங்களுடைய ரகசியங்கள் என்ன, அவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி மனிதர்களை வழிக்கெடுத்து நரகத்துக்கு அனுப்ப முடியும். அந்த ரகசியங்களுக்காக தான் ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மேலே அமைச்சு அவனுடைய படைகளை கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனை நடத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கும் கூட முக்கியமான ரகசியங்கள் பலவிதமான கேபிள்கள் எல்லாம் கடலுக்கு அடியில் தான் நடைபெறதை நம்ம பார்க்குறோம். அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கேபிளின் மூலம் முக்கியமான பல டேட்டாஸ்கள் பாதுகாக்கப்படுது. ஆகவே இந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் மிக முக்கியமானதாக இருக்குது. இது மட்டுமல்லாமல் மஹஷர் மைதானத்தில், அதாவது மக்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்பட்ட திடலில் நிற்கும்போது மக்களுக்கெல்லாம் தலைக்கு மேலே 1 மைலுக்கு பக்கத்தில் சூரியன் கொண்டு வரப்பட்டு அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த மக்கள் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கௌசர் அப்படிங்கிற தண்ணீர்லேருந்து புகட்டுமா, ஒரு தடவை குடித்தா மீண்டும் தாகமே ஏற்படாத வகையில் அந்த சிறப்பு வாய்ந்த தண்ணீர் இருக்கும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனுடைய ஃபுல் கண்ட்ரோலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சூரா கௌசருங்கிற அத்தியாயத்தையும் அல்லாஹ் இறக்கி கொடுத்துருக்கான். இப்படியாக தண்ணீரின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் படைப்பின் ஆரம்பம் சம்பந்தமான விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.